அன்பு உலகளாவிய பி-குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அதிரடி கருத்துக்களால அனல் பறக்கும் விவாதங்கள்ல தன்னுடைய முத்திரையை தனியாக பதிப்பவர். அவங்க பாஜக நிர்வாகி திருமதி சுமதி மேகவர்ணம் பிள்ளை அவங்க. மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறேன். வணக்கம் வணக்கம். திருச்சி கிழக்குல எம்.கே. ஸ்டாலின் போட்டின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? அப்படி என்ன திருச்சி கிழக்குல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுவாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல போட்டியிட்டா வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா போட்டியிட மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போட்டியிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அங்க அவரால ஜெயிக்க முடியாது. போட்டியிட்டு ஒரு தடவை அசிங்கப்படுவாரு அப்படின்னு நினைக்கல. இன்னொன்னு திமுக இருக்க இருக்க தன்னோட பேரை இன்னும் கெட்ட பேரா தான் ஆக்கிட்டு இருக்கே ஒழிஞ்சு, பொதுவா திமுக எதிர்க்கட்சிகளா இருக்கிற பொழுது செம்ம சிறப்பா செயல்படுவாங்க அப்படின்றது நம்மளே போன முறை நிறைய சொல்லியிருக்கோம். இவங்க ஆட்சி பண்றதுக்குலாம் தகுதி கிடையாதுங்க. எதிர்க்கட்சியா உட்கார்ந்தா நல்லா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை எதிர்க்கட்சியா நீங்க 40 நாள் 45 நாள் ஆச்சு. உட்கார்ந்து ஒப்பாரி வச்ச முடியாம தான் இருக்காங்களே ஒழிஞ்சு இன்னும் எதிர்க்கட்சியா வேலை செய்யவே தொடங்கல. கல்யாண வீட்டுக்கு போனா கூட எந்த வீட்டுக்கு போனாலும் உட்கார்ந்து ஒப்பாரி ஓயவே இல்ல. அவங்களால இன்னும் ஏத்துக்கவே முடியல. ஆட்சி மாறிடுச்சு. முதல்வர் ஜோசப் விஜய் தான் அப்படின்றதையே இன்னும் ஸ்டாலின் அவர்களால ஏத்துக்க முடியல. நான் தான் இன்னும் முதல்வர். மக்கள் மனதுல எல்லாம் அப்பா தான் இருக்கேன். அப்பா தான் முதல்வரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்னமும் தன்னைத்தானே நம்ப வச்சுக்கிட்டு ஒரு இதுல இருக்கிறாரு. இந்த சந்தானத்தை சொல்லுவாங்கல்ல, அவரை யாங்களோ அடி அடி அடின்னு அடிச்சு ஆள் மனசுல பதிய வச்சிருக்காங்கன்னு. அந்த மாதிரி அவரோட ஆள் மனசுல அவங்க பதிச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த டிராமாலயே அவங்க இருக்கும் பொழுது எப்படி இங்க கட்சியில இல்ல சாரி எப்படி இங்க ஆட்சியில என்ன பிரச்சனை நடக்குது, என்ன பண்ணணும், அது எப்படி நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கருத்துக்களை சொல்லுவோம் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு திமுக தொடர்ந்து நிறைய தப்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் அவரோட தம்பியும் தலைமறைவாயிருக்கிறது. இதெல்லாம் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமான கெட்ட பேரை கொடுக்கும். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே எதுக்கு ஃபேமஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பி அசோக் எங்க இருக்காருன்னே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இந்த பழைய காலத்து சினிமாலாம் இருக்கும். அது என்னது இந்த அந்த மன்னர் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு வண்டுக்குள்ள அந்த உயிரை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அசோக் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒன் ஃபைன் டே அப்படியே டிப்டாப்பா இறங்குறாரு. பொதுவா நம்ம தலைமறைவா இருக்கவங்க என்ன பண்ணுவோம், எங்கேயாவது போய் ஒளிஞ்சு பதுங்கி இந்த தாடி மீசை அப்படிலாம் வச்சு இழைச்சு போய் வருவாங்க. அவர் அப்படியே ட்ரிம்மா புது மாப்பிள்ள மாதிரி இறங்குறாரு. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி கொழுன்னு நல்லா எங்கேயோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா கொழுன்னு இறங்குனாரு பார்த்தோம். அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து அவங்கள காணாமா. உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவர் முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்றாரு, விஜய் கரூருக்கு அடுத்த வாரம் போறாரு. அதுக்காக தான் இந்த கைது நடவடிக்கை, அவரை கைது பண்ணணும்னு இவங்க சபதம் எடுத்திருக்காரு விஜய் அப்படிங்கிறாங்க. அப்போ கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணமா? அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா திமுக? அதனாலதான் விஜய் சபதம் எடுத்துட்டாருன்னு சொல்றீங்களா? இல்ல ஏற்கனவே கரூர்ல இந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாதிரி திரும்ப இந்த வாரம் விஜய் போகும்பொழுதும் அங்க ஏதோ ஒரு கலவரமோ ஒரு பிரச்சனையோ ஏற்படுத்த செந்தில் பாலாஜி அவர்கள் திட்டமிட்டு இருந்தாரா? எதுக்கு சம்பந்தமே இல்லாம கரூர் இஷ்யூவுக்காக அந்த 41 பேர் உயிரிழந்ததுக்காக செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விஜய் சபதம் எடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தைய இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் விட்டிருக்கிறாரு. ஏதாவது இந்த மாதிரியான தவறெல்லாம் திமுக கருணாநிதி அவர்கள் காலத்துல செய்யவே செய்யாது. யாரோட ஒருத்தர் வாயில இருந்து வார்த்தையை புடுங்கவே முடியாது. அவங்கதான் அடுத்தவங்க வாயில இருந்து வார்த்தைகளை வாங்குவாங்க. அவங்கதான் வார்த்தை விளையாட்டுகள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு திமுக அப்பட்டமா எக்ஸ்போஸ் ஆகி மக்கள் முன்னாடி அப்படியே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பாருங்கள் குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு கவர்னர் கிட்ட போயிட்டு லெட்டர் தூக்கிட்டு ஓடுறாரு. எந்த கவர்னர் கிட்ட? ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையே இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க. இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்பெல்லாம் ஆளுநர் ஆட்டுக்கு தாடி ஆயிடுவாரு. அதே இவங்க எதிர்கட்சி ஆனா இவங்க எல்லாருக்கும் டாடி ஆயிடுவாரு. உடனே தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஐயா பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன மாதிரி ஒரு அரசியல் பண்றாங்க? இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் தலைமறைவானாரு? அவர் மேல தப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. தாவேகா எம்எல்ஏ கிட்ட நாங்க ரேட்டே பேசல, 30 கோடி கொடுக்குறேன் நாங்க 50 கோடி கொடுக்குறேன் நாங்கன்னு சொல்றாங்க. இவங்க பேசியிருக்காங்க, எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு நிர்மல்குமார் சொல்றாரு. அப்போ நீங்க எதுவுமே தப்பு செய்யலன்னா ஏங்க ஓடி தலைமறைவாயிட்டீங்க? தைரியமா சரண்டர் ஆயிட்டு நான் குற்றமற்றவன் என்னை நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அடுத்து நம்ம அப்பா இருக்காரு, அப்பா எங்கேயாவது வீடியோ அடுத்து போட்டாரான்றதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா போன தடவை செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ண உடனே தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் வீடியோ போட்டாரு. இப்ப திருப்பி அதையும் தொட்டுப்பார் சீண்டிப்பார் 2.0 அப்படின்னு ஏதோ ரிலீஸ் ஆகுமா அப்படின்றதும் தெரியல. அப்போ நீங்க வெளிப்படையா
அப்பட்டமா திரும்புற பக்கம்லாம் லஞ்சம், ஊழல், மக்களுக்கு வேதனையும் விரக்தியும் கொடுத்து போத கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எதை எடுத்தாலும் இந்து சமய அறநிலைத்துறையாகட்டும், நெடுஞ்சாலை துறையாகட்டும், போக்குவரத்து துறையாகட்டும், கண்ணை மூடிட்டு நீ எதை தொட்டினாலும் அத்தனையும் சொத்தையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க போன முறை உங்க ஆட்சியில எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதுல லஞ்சமும் ஊழலும் தலை விரிச்சு அடிச்சு சாமானிய மக்களை போய் பாதிக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி போன 5 ஆண்டுகள்ல நடந்தது. அதோட விளைவுதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சிஎம்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம். அதே போல விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி நடத்திருக்காங்கன்னு கேட்டா, முட்டை மார்க் எடுக்கிறவங்க கூட இன்னொரு மார்க் எடுக்கிறவங்களை கம்பேர் பண்ணா எப்படி இருக்கும்? எப்படி 10 மார்க் எடுத்தா கூட நல்லா படிக்கிறான் அவனை விட அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப திமுக போன முறை கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்துச்சு. அதனால இந்த விஜய் அவர்கள் எவ்வளவு சுமாரா ஆட்சி பண்ணாலுமே அவங்களுக்கு இவங்க பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு ஆட்சி இன்னைக்கு திமுக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா திமுக கூட கூட்டணியில இருந்தாரு வைகோ அவர்கள். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பிட்டாரு, போட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. இனிமேதான் அரசியல் களம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாஜக காரங்க, ஏடிஎம்கே காரங்க, தாவேகா காரங்க எல்லாரும் பின்னாடி இருப்பாங்க. எங்கடா என்னைய தாண்டி யாரோ போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா வைகோ ஐயா போவார் லீடிங் எடுத்து. இனிமே ஸ்டாலின் ஐயால இருந்து, உதயநாள்ல இருந்து, இன்பநிதியில இருந்து டார் டார் டாரா கிளிப்பாரு. எல்லாரோட ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாம் வெளியில வரும். இப்பயே ஆரம்பிச்சிட்டாரு. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு. அவங்க பிரஸ்ல கேக்குறாங்க, ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து கூட்டணியில இருந்தீங்களே தெரியாதுன்னா, அது கூட்டணி தர்மம் உனக்கு தெரியுமா, நீ எந்த பத்திரிக்கைக்கார வெளியே போ அப்படிங்கிறாரு. அப்போ கூட்டணி தர்மத்துக்காக மக்களை என்ன டார்ச்சர் பண்ணாலும், என்ன கொடுமைப்படுத்தினாலும், எவ்வளவு கொள்ளையடிச்சாலும் கூட பேசாம பல்ல கடிச்சு நீங்க இருந்துப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சீட்டு, அந்த பதவிக்காக. அப்ப அந்த பதவிக்காக நீங்க என்ன வேணா மக்களுக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னா நீங்க வந்து மக்களுக்கான அரசியல்வாதியா? ஓட்டு யார்கிட்ட போய் கேட்பீங்க? மக்கள்கிட்ட தானே கேட்பீங்க, இல்ல பெட்டி வாங்குறவங்கள்ட்ட போய் கேட்பீங்களா? அதே துரை வைக்க சொல்றாரு, அப்பா நாங்க ரொம்ப நிம்மதியா உணர்றோங்க, பீட ஒளிஞ்சிருச்சு. யார? திமுகவை பீடங்கிறாங்க. அப்போ இவங்க எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதிகள். நாங்க என்ன சொல்றோம், நீங்க இந்த ஈழத்தமிழர்களுக்காக அப்படியே ரத்தம் கொதிக்க எப்படி பேசினாரு வைகோ அவர்கள். இந்த ஈழத்தமிழர்களுக்குன்னு ஒரு பிரஸ் மீட்ல அப்படியே கதறி கதறி குமுறி குமுறி எழுதாருங்க. உண்மையாலுமே அப்படியே கதறி கதறி எழுதாரு. உண்மையாலுமே பெண்கள் கூட ஒரு பொது வெளியில இல்ல ஒரு அரசியல் எதுவுமே தெரியாதவங்க கூட ஒரு பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம்னா அப்படி அழுவ மாட்டாங்க. அது எப்படிங்க எவ்வளவு பேர் பிரஸ் வீடியோ எல்லாம் எடுத்துருக்கோம். அப்படியே கதறி கதறி எழுதுறாரு. அந்த டைம்ல நாங்களாம் நினைச்சோம், இந்த மனுஷன் பாருங்க உண்மையாலுமே இவர் தாங்க ஒரு அரசியல்வாதி. எப்படி நம்மளோட தமிழ் சொந்தங்களுக்காக இப்படி கதறி கதறி அழுவுறா இருப்பாரு அப்படின்லாம் எனக்குலாம் ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு அவர் மேல. அவர் சொன்னாரு, இந்த காங்கிரஸ் கூட என் பிணம் கூட கூட்டு வைக்காது, ஈழ தமிழர்களை கொன்று ஒழித்தார்கள்னாரு. அடுத்து திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. அடுத்து இப்போ காங்கிரஸ் அங்கேருந்து கிளம்பி இங்க தாவேகாக்கு வந்துருச்சு. இப்ப நீங்களும் கிளம்பி பின்னாடியே வந்துட்டீங்க. என்னங்க உங்க அரசியல், என்ன உங்க நிலைப்பாடு, என்ன உங்க கொள்கை, என்ன உங்க சித்தாந்தம்? ஒரு கத்திரிக்காவும் கிடையாது. வெட்டு யாரு குடுக்குறா? யாரு சீட்டு குடுக்குறா? பதவி, அதிகாரம், சீட்டு. அதுதான் எனக்கு முக்கியமே ஒழிஞ்சு, இன்னைக்கு நம்ம சினிமால வந்து இந்த அமாவாசை, அமைதி பட அமாவாசையை பார்த்தோம் பாருங்க. அப்ப நம்ம சினிமால பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம். என்னயா இப்படி படம் எடுக்கிறாங்க, இப்படி எல்லாம் எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு நினைச்சோம் நம்ம. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கண்ணு எதுக்குற பாத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி கூடவே இருந்தவங்க இன்னைக்கு வெளியே ஓடியாந்து இங்க உட்காந்துக்கிட்டு, இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கம்யூனிஸ்டுகளும் விசிகாவை சேர்ந்தவங்களும் ஐயோஎம்களும் விஜய் அவர்களை என்னென்ன பேசுனாங்க பேசிட்டு, இன்னைக்கு இவங்க எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் தாவேக்கால நின்னுகிட்டு இன்னைக்கு திமுகவை திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் கொள்கை, சித்தாந்தம். இதே இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் கொள்கை கூட்டணி, நாங்கெல்லாம் சித்தாந்த கூட்டணி, இன்டாக்டா இருக்கிறோம். இந்த வார்த்தைகள்லாம் கேட்டோமா திரும்ப திரும்ப நம்ம? இங்க எங்க போச்சு உங்க கொள்கையும் சித்தாந்தமும் உங்களோட இன்டாக்ட் கூட்டணியும்? எல்லாம் தெரிச்சு ஓடி போயிட்டாங்கல்ல. அப்போ இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா சந்தர்ப்பவாத அரசியல். இத மக்கள் புரிஞ்சுக்கணும். திரும்ப இவங்க எல்லாம் போய் மக்கள் கிட்ட நின்னா ஒருத்தர் கூட ஓட்டு போடக்கூடாது. மதிமுக இருக்கிறவங்களே இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்த அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து மக்கள் முன்னாடி அப்பட்டமா வந்து எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாங்க. பொது வேட்பாளராக ஒரு தொகுதியில சீமான் அவர்கள் களமிறங்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வருது. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரியல. அப்ப பொது வேட்பாளரா அவர் வந்து ஒரு தொகுதியில நிக்கிறாருன்னா மீதி தொகுதிகள்ல நாம் தமிழர் வேட்பாளர்களை நிறுத்த மாட்டாரா? அடுத்தது இந்த ஒரே ஒரு இடைத்தேர்தலை வந்து கணக்கு வச்சு அவர் வச்சாருன்னா
இனி அவருக்கான அரசியல் எதிர்காலம் அப்படிங்கறதே இல்லாம போயிடும். இப்ப வரைக்கும் நாம் தமிழரோட ஒரு அடையாளமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி அவர் தனியா நிக்கிறாரியா, அவரோட அந்த ஒரு கொள்கையில வந்து உறுதியா நிக்கிறாரியா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள். அதுதான் அவர் கூட்டணி எந்த கூட்டணிக்கும் வேணாம், இவங்க யாருமே வேணாங்கிறதுனாலதான் மக்கள் என்ன தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து இது பண்ணாரு. சீமான் அவர்களோட பிளஸ் அவரோட பேச்சு தான், அவரோட மைனஸும் அவரோட பேச்சு தான். கரெக்டா ரீஃபைண்டா அவர் பேசினாரு அப்படின்னா மக்களுக்கு உண்மையாலுமே இன்னும் கொஞ்சம் அவர் மேல நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது ஒண்ணு. பொது வேட்பாளரால போய் நின்னாரு அப்படின்னா இந்த இடைத்தேர்தலோட அவரோட அரசியல் வாழ்க்கையே வந்து அஸ்தமனம் ஆயிடும். சி சிஏஏ, என்ஆர்சி போல சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக என்ஜிஓ நடத்துபவர்களுக்கு பாஜக வந்து இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் மூலமாக கொண்டு வரப்படும் விஷயங்கள், சீர்திருத்தம் செய்யப்படும் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா கிறிஸ்துவ என்ஜிஓக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து, அவங்கலாம் அழியும் அபாயம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த வில்சன் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அது தொடர்பா போராட்டம் பண்ண போவதாகவும் அவர் அறிவித்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த எஃப்சிஆர்ஏ வேண்டுமென்றே பாஜக இந்த என்ஜிஓக்களை பழிவாங்குதா? வில்சன் அவர்கள் வந்து ஓப்பனா ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வரணும். ஒண்ணு நானே கூட வரேன், இல்ல எங்க பாஜகல நாராயண திருப்பதி ஐயா இருக்காரு, இல்லையா உங்களுக்கு நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் வேணும்னாலும் நாங்க வர வைக்கிறோம். நேருக்கு நேரா உட்கார்ந்து விவாதிக்க வில்சன் தயாரா? எதுக்கு பொய்யையும் புரட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு புரியல. எஃப்சிஆர் ஆக்ட்ல எங்கேயாவது இந்து என்ஜிஓஸ், கிறிஸ்டியன் என்ஜிஓஸ், முஸ்லிம் என்ஜிஓஸ் பிரிச்சு சொல்லியிருக்கா? எல்லா என்ஜிஓஸுக்குமான ஆக்ட் அது. எல்லா என்ஜிஓஸையும் என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்பரான கணக்க காட்டுங்க, எங்களுக்கு டிரான்ஸ்பரண்டான உங்களோட இது வேணும், கணக்கு வழக்குகளை கொடுக்கணும், அதே போல ப்ராப்பரான இன்டர்வல்ல ரெனியூவல் பண்ணணும். அடுத்ததா உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி 50% வச்சிருந்தீங்க. அதாவது 100 ரூபாய் நான் டொனேஷனுக்குன்னு வாங்குறேன்னா 50 ரூபாய் என்ஜிஓ செலவு பண்ணிரும், மீதி 50 ரூபாய் தான் தொண்டு நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ 10 கோடி வாங்குறீங்க டொனேஷன்னா 5 கோடி நீங்க உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எடுத்துப்பீங்களா? மீதி 5 கோடிய மக்களுக்கு செலவு பண்றேங்கிறீங்க. அப்ப அதை 20% ஆக்கிக்கோங்கன்னு சொல்லுது சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப வர புது ஆக்ட். சோ 20%. அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா எல்லா என்ஜிஓக்களோடையும் பேசி ஒரு டிஸ்கஷன் வச்சு அதோட ஆக்சுவல் காஸ்ட் என்னன்னு ஒர்க் அவுட் பண்ணாம ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்களா? அடுத்தது என்ன சொன்னாங்க, இவங்க கையோ முறையோன்னு குத்துறது எதுக்கு தெரியுமா? கத்துறது, சாரி இதை கட் பண்ணிக்கோங்க. இவங்க கையோ முறையோன்னு கத்துறது எதுக்கு தெரியுமா? 2 விஷயத்துக்கு தான். ஒண்ணு, நம்மளோட அரசியல்ல அந்நிய சக்திகள் தலையிடக் கூடாது அப்படிங்கறதுல மத்திய அரசு ரொம்ப தெளிவா இருக்காங்க. மத்திய அரசு மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்ததா இவங்க என்ன பண்றாங்கன்னா, தொண்டு நடத்துறேன் அப்படிங்கிற பேர்ல இங்க மதமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, 5 கேட்டகரி பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த 5 கேட்டகரியில எந்த கேட்டகரி கொடுக்குறியோ அந்த ஒர்க்கை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப புதுசா ஒரு ஆக்ட் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்க, எக்கானமி, எஜுகேஷன், ரிலீஜியஸ், சோசியல், கல்ச்சுரல்னு ஒரு 5 கேட்டகரி பிரிக்கிறாங்க. நான் வந்து எக்கானமி ஒர்க்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிலீஜியஸ் ஒர்க்க பார்க்க முடியாது. நான் எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரிலீஜியஸ் ஒர்க்க பண்ண முடியாது. நான் சோசியல்னு சொல்லிட்டு நீங்க ரிலீஜியஸ் ஒர்க்க பண்ண முடியாது. இன்னைக்கு இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தினேங்கிற பேர்ல நீங்க மக்களுக்கு உதவி பண்ணி அது மூலியமா மதமாற்றம் பண்றீங்க. சோ அப்ப மதமாற்றம் அப்படிங்கிறது ஒரு தேசிய அபாயம். அவங்களுக்கா பிடிச்சிருக்கு, அந்த கடவுளை கும்பிடுறாங்க, எனக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா அவங்களா மாறுறாங்க அப்படின்னா அது வேற விஷயம். அவங்களோட இயலாமையை பயன்படுத்தி, அவங்களோட சிச்சுவேஷனை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன்ற பேர்ல நீங்க மதமாற்றம் பண்றீங்கன்னா அது நம்ம இந்தியாவோட டெமோகிராபிக்லயே ஒரு பெரிய சேஞ்சஸ உண்டு பண்ணிடும். அடுத்ததா இந்த தமிழ்நாட்டுக்கு யாரு சிஎம்மா வரணும், இந்தியாவுக்கு யாரு பிஎம்மா வரணும்னு இங்க இருக்கிற தமிழக மக்களும் இந்தியால இருக்க மக்களும் தான் முடிவு பண்ணுமே ஒழிஞ்சு எங்கேயோ வெளிநாட்டுல உட்கார்ந்து இருக்க அந்நிய சதிகள் கிடையாது. இதுக்கு என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு செக் வச்சிருக்காங்கன்னா இப்ப புது அமெண்ட்மெண்ட்ல எல்லாரோட, அதாவது இப்ப ஒரு என்ஜிஓ இருக்காங்கன்னா அவங்களோட ட்ரஸ்டீஸ் இருக்காங்கல்ல, அந்த ட்ரஸ்டீஸ் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாரோட சோசியல் மீடியா அக்கௌண்ட கேக்குறாங்க. அதுதான் இப்ப இவங்களுக்கு எல்லாம் பத்திக்கிட்டு வருது. சோசியல் மீடியா அக்கௌண்ட கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த என்ஜிஓவோட வெப்சைட்டை கொடுங்க, என்ஜிஓக்குன்னு ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தா அதையும் கொடுங்க, அதெல்லாம் மானிட்டர் பண்ணப்படுங்கிறாங்க. நீங்க நாங்க தொண்டு பண்றோம்னா நீங்க தொண்டு தான் செய்யணும். அதை விட்டுட்டு அரசியல் என்ன வேலை, அதுக்கு ஒண்ணு இந்த என்ஜிஓஸ் எல்லாம் கேக்குறாங்க. தொண்டு நிறுவனங்கள் அரசியல் பேசவே கூடாதா, அவங்களுக்கு அரசியல் சார்பு இருக்க கூடாதா? இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால இருக்கிற எல்லா குடிமகனுமே யார் வந்து ஓட்டு வந்து அரசியல் பண்ணணும், யார் இங்க தலைவரா வரணும்னு செலக்ட் பண்ணி ஓட்டு போடுறாங்க பாருங்க. அவங்க எல்லாருக்குமே அரசியல் சார்பு இருக்கு. ஆனா நீங்க தொண்டு நடத்துறேங்கிற பேர்ல இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்கதான் சிஎம்மா வரணும், இவங்கதான் பிஎம்மா வரணும், எல்லாரும் மண்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க பண்றீங்கல்ல நீங்க. அதே போல நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட சோசியல் மீடியால போய் பிஎம்க்கு எதிராக எழுதுறது, சிஎம்க்கு எதிராக எழுதுறது,
இந்த ஸ்டேட்ல இருக்க சிஎம் பத்தி ஏன் செய்றீங்க? நீங்க தொண்டு நிறுவனம்னா தொண்டு தான் பண்ணணும். அரசியல் பேசினா நீங்க என்ன பண்ணணும்? அரசியல் இயக்கமா இல்ல அரசியல் கட்சி அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் வந்து தொண்டு நிறுவனம் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஏன் மக்களை மூல செலவு பண்றீங்க? அப்போ நான் வெளிநாட்டுல இருந்து ஒரு நிதியை வாங்கி மக்களுக்கு தொண்டு பண்றேன்னு தொண்டு பண்ணி அந்த மக்கள் கிட்ட யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நான் பிரெயின் வாஷ் பண்றேன்னா, அப்போ இங்க இந்தியாக்குள்ள இருக்க அரசியலை வெளிநாட்டு சக்திகள் வந்து தீர்மானிக்கிறாங்க. அதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க ஆனா ஊனா சைனாவை பாருங்கள், அமெரிக்காவை பாருங்கள்ங்கிறீங்க. சைனால என்ஜிஓஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உள்நாட்டு ஃபண்ட் நீங்க வாங்குனீங்கனாவே, ஃபாரின் ஃபண்ட் கிடையாது, அவங்க கண்ட்ரிக்குள்ள நீங்க வந்து ஃபண்ட் வாங்குனீங்கனாவே அவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கொடுக்கணும். ஆனா நம்ம இந்தியால நீங்க இந்தியாக்குள்ள ஃபண்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபாரின் ஃபண்ட் வாங்குறீங்கன்னா மட்டும்தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்ப புதுசா ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கு உடனே ஐயோ பாருங்கள், சிறுபான்மையினர் நலன் எல்லாம் போச்சு, தேவாலயங்கள் எல்லாம் மூடிடுவாங்க, இங்க இருக்கிற மனநல காப்பங்கள் எல்லாம் போச்சு, முதியோர் இல்லங்கள்லாம் போச்சு, எல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் போச்சு. எங்க போச்சு? எங்க போகும்? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா? ஒண்ணு இல்ல, சிம்பிளா ஒழுங்கா கணக்கு காட்டாம அந்த திருட்டு கணக்கு காட்டுறவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிருச்சு இப்ப புது ஆக்ட். இல்ல இல்ல எங்களுக்கு எல்லாம் பிரச்சனைன்னு குதிக்கிறீங்கன்னா அப்ப என்ன எங்க அப்பன் புரிதுக்குள்ள இல்ல நீங்களே சொல்லிக்கிறீங்களா? யாருக்கு பிரச்சனை? கணக்கு வழக்க ஒழுங்கா காட்டாதவங்களுக்கு பிரச்சனைங்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் குதிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க எல்லாம் கணக்கு வழக்கம் ஒழுங்கா காட்டல, உங்ககிட்ட சரியான கணக்கு இல்ல, அப்படியா? இவ்வளவு சிம்பிள் தானே இந்த ஆக்ட். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இந்தியால இருக்க மக்களுக்கு தொண்டு செய்யறேன்னு ஃபண்ட் வாங்குறீங்க. அந்த ஃபண்ட வாங்கி 4 இனோவா கார் வாங்குறது, 5 ஃபார்ச்சுனர் கார் வாங்குறது, இதுக்கா உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க? நீங்க உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு அதுல போக வர டிரான்ஸ்போர்ட், ஃபியூல், அதுல இருக்கிற மேன் பவருக்கான ஒரு சேலரி, இது போக மிச்சம் எல்லாம் மக்களுக்கு தானே போகணும். 1 கோடி வாங்குனீங்கன்னா 20 லட்சத்தை செலவு பண்ணிக்கோங்க, 80 லட்சத்தை மக்களுக்கு செலவு பண்ணுங்கங்கறாங்க. அப்போ இப்ப பிரச்சனை யாருக்கு? என்ஜிஓ நடத்துறவங்களுக்கு. ஆனா திமுகவோட வில்சன் என்ன சொல்றாருன்னா, ஐயோ அப்பாவி கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை, அப்பாவி இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைன்னு இவங்களோட பிரச்சனைய அந்த அப்பாவி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பிரச்சனையா மடமாத்துறாங்க. அப்ப மக்கள் புரிஞ்சுக்கணும், என்னடே ஏற்கனவே நீங்க இந்த சிஐஏ வந்துச்சுன்னா எல்லாரையும் பாகிஸ்தானுக்கு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அங்க எல்லாரையும் ரோட்ல நிக்க வச்சீங்க, போராட வச்சீங்க. ஆனா அந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பும் வரலையே, ஏன் பொய் சொன்னீங்கன்னு பொதுமக்கள் யாருமே கேட்கல. சிறுபான்மையினர் இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஐயோ தேவாலயங்கள்லாம் மூடிடுவாங்களாங்கிறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு என்ஜிஓ நடத்துறவரு சரியான கணக்கு காட்டாம அந்த என்ஜிஓட கணக்குல இருக்கிற ஒரு தேவாலயம் இருக்கு, நீங்க கணக்குல வந்து கையாடல் பண்ணிருக்கீங்க, முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க இந்த என்ஜிஓஸ்க்குலாம். சோ அதோட சொத்துக்களை எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க சொத்து எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல அது எல்லாமே அரசுக்கு போயிடும். ஒரு அரசு கிட்ட ஒரு தேவாலயம் போனா என்னங்க செய்வாங்க? என்னங்க செய்வாங்க? அங்கேயும் மக்கள் வந்து தானங்க பிரேயர் பண்ணுவாங்க, அரசு கிட்ட தானங்க இருக்கும். ஏங்க இப்படி பயமுறுத்துறீங்க? அப்போ நீங்க ஃப்ராடுத்தனம் பண்ணி சரியா கணக்கு காட்டாம இருந்தத அரசு கையகப்படுத்தினா முறையா அரசு கிட்ட இருந்து நடக்கும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை தேவாலயத்துல வந்து சாமி கும்பிடுற கிறிஸ்தவர்கள் கிட்ட இல்ல, அதை வச்சு கொள்ளையடிக்கிற கோடி கோடியா கொள்ளையடிக்கிற என்ஜிஓக்களுக்கு பிரச்சனை. ஆனா நீங்க அதை என்ன சொல்றீங்க? ஐயோ இதுவும் எங்க இருந்து வருது? சரியா கணக்கு காட்டலனா, திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும், சரியாக கணக்கு காட்டலனாதான் அவங்க கையில எடுத்துப்பாங்க, அந்த இடத்துக்கு போகும். அப்ப ஏன் கணக்கு காட்டுங்க. என்னங்க இந்த திமுகவுக்கு என்ன வருதுன்னா, எம்ஜிஆர் அவர்கள் எதுக்கு வெளியே அனுப்புனாங்க? கணக்கு கேட்பவர்களுக்கு கழகத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புனாரு கருணாநிதி. அப்ப இவங்க இன்னும் இதே ஸ்ட்ராட்டஜிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. தாத்தா காலத்து திமுகவே இன்னும் இருந்தீங்கன்னா என்ன பண்றது? இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா. இன்னைக்கு நீங்க என்ன டிரான்சாக்சன் பண்ணீங்கனாலும் ஒரு பட்டன் அமுக்குனா நீங்க எவ்வளவு 10 ரூபாய் செலவு பண்ணீங்க, எவ்வளவு 100 ரூபாய் உள்ள வந்துச்சு எல்லாம் தெரிஞ்சிடும். நீங்க இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு என்ஜிஓக்கெல்லாம் கணக்கு கேக்குறாங்க, எங்களால கணக்கு கொடுக்க முடியாது, கணக்கு கொடுக்க முடியாதுன்னா இதென்ன வீட்டுல உப்பு புளி மிளகா கணக்கா? இந்தாமா வீட்டுக்கு 2000 கொடுத்தாரு வீட்டுக்காரனா, எதுக்கு என்கிட்ட கணக்கு கேக்குற? இது எப்படின்னா 2000 ரூபாய் கொடுத்துட்டு என்னமா செலவு கணக்கு கொடுன்னு வீட்டுக்காரர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு என்கிட்ட கணக்கு கேக்குற? அப்ப நான் திருடிட்டேனா? அப்ப என்ன நான் எங்க அம்மா வீட்டு கொடுத்து விட்டேனா? அதுக்காக கேக்குறியான்னு சில பேர் வாயால கையில அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ஜிஓஸ் வந்து ப்ராப்பரா கணக்கு வச்சிருந்தீங்கன்னா அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுல சாமானிய இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு வேலையே இல்ல, அவங்க எங்க உள்ள வராங்கன்னு தெரியல. ஆனா அவங்கள கொதிக்க விட்டு கொந்தளிக்க விட்டு இந்த போன 28 என்ன பண்றாங்க, இந்தியா முழுக்க உண்ணாவிரதமா பிரேயரா. பாவமா இருக்குங்க. அந்த மக்கள்லாம் அந்த கமெண்ட்ல போய் பாருங்க, அப்படியே கதறாங்க. ஐயோ
கர்த்தரே எங்க தேவாலயங்கள்லாம் பறிபோக போகுதா அப்படி இந்த மக்களுக்கும் என்னன்னே ஒண்ணும் புரியலங்க. என்னங்க கூகுள் இருக்கு, இன்னைக்கு ஒரு மொபைல் இருக்கு, எடுத்து அதுல போட்டு இவங்க சொல்றது உண்மையான டைப் பண்ணா வந்துட போகுதுங்க. மக்களே இப்படி கண்ணை மூடிட்டு இவங்க நம்புறத முதல்ல நிறுத்தணும். சிறுபான்மையின மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உலகத்துல இருக்கிற எந்த நாட்டை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, எந்த நாட்டுல இருக்கிற சிறுபான்மையினரை விட பாதுகாப்பாவும் பத்திரமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவுல இருக்க சிறுபான்மையினர்கள் தான். அத ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை எந்த அளவுக்கு கொதிக்க விடணும், கொந்தளிக்க விடணும்னு இந்த காங்கிரஸ், இந்த புள்ளி கூட்டணியில இருக்கிற எல்லாம், இந்த திமுக இவங்க எல்லாம் ஒரு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை ஒரு துடுப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நீங்க முழிச்சுக்கோங்க, நீங்க திருப்பி கேள்வி கேளுங்க. என்ஜிஓக்கு எஃப்சிஆர் ஆக்ட் கொண்டு வந்தா எங்களுக்கு என்னையா பிரச்சனை? என்ஜிஓ நடத்துறவனுக்கு தானே பிரச்சனை. ஏன் இது எங்க பிரச்சனையா கொண்டு வரேன்னு திரும்ப எப்ப இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் கேள்வி கேட்கிறாங்களோ அப்பதான் இந்த மாதிரி ஏமாத்து பேர்வழிகள் வாயை மூடிப்பாங்க. மாற்று கட்சியினர் அவர்களாகவே தாவேகால இணையறாங்க அப்படின்னா அது எப்படி மேடம் குதிரை பேரத்துல கணக்குல ஈடாகும்? அது எப்படி தானா இணைவாங்க? ஏங்க இப்ப வைகோ அவர்களே ஒரு பேட்டியில என்ன சொல்றாரு, என்னோட 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிருங்க, அவங்கள விஜய் நானே பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டாரு. சோ அது பிரச்சனையாயி எல்லாம் டிபேட் ஆகவும் உடனே அடுத்த நாள் திருப்பி பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அவரெல்லாம் சொல்லலையே, நான் தான் சொன்னேன். அதாவது முன்னாடி ஒரு வார்த்தையும் பின்னாடி ஒரு வார்த்தையும் மாத்தி மாத்தி பேசுறதுக்கு வைகோ அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு இதுல சொல்லியிருந்தேன், இந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனையிலேயே இல்ல காங்கிரஸோட கூட்டணி பத்தியே இல்ல திமுக கூட பத்தியே இவர் எப்படி முன்னும் பின்னுமா பேசுவாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. இது இல்லாம திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு குதிரை பேரம் நடக்குதுன்னு. அதே போல விஜய் அவர்கள் பண்ண ஒரு தப்பு, அனைத்து கட்சி தலைவர்களையும் நான் பார்க்க போறேன், நான் ஒரு மாற்றத்துக்கான அரசியல் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் பார்த்தவரு ஏடிஎம்கேல பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவரை போய் பார்க்காம சி.வி. சண்முகம் அவர்களையும் வேலுமணி அவர்களையும் போய் பார்த்தாரு. அப்ப இதுல இருந்தே தெரியுது தானே அவர் அங்க குதிரை பேரம் நடந்திருக்கு, அவங்களோட இதுல தலையிடுறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே போல தொடர்ந்து இவங்க பாருங்க, இவங்க வீட்டுக்கு போறாங்க, அதுக்கு முதல் நாள் ஒரு சோஃபா போகுது. அதே மாதிரி இங்க இதுக்கு திருமாவளவன் அவங்க ஆபீஸ் போறதுக்கு முதல் நாள் ஒரு சோஃபா வருது. என்னங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கலாம்ல, 232 தொகுதியிலையும் வேட்பாளர் நியமிக்கிறாரு, நிக்கிறாங்க, வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்ணதுக்கு நேரத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில மட்டும் அவர் காணாம போயிடுறாரு. அவங்க சப்ஸ்டியூட்டா போட்டவங்களும் காணாம போயிடுறாங்க. அந்த வருத்தம் இருக்கலாம்ல, அதனால போய் கூட எடப்பாடி அவர்களை பார்க்காம இருந்திருக்கலாம்ல, அது நியாயம் தானே அந்த வருத்தம்ங்கிறது. இது என்னவா இருக்கலாங்க. ஆனா என்ன அப்படின்னா பொதுவா நீங்க அப்ப நீங்க ஏடிஎம்கேல யாரையுமே பார்க்காம இருந்திருக்கலாம். சோ இது போன்ற பேச்சுக்களை தவிர்த்திருக்கலாம். அப்போ இவர் இதெல்லாம் செய்யறது அப்படின்னா நான் தான் ஒரு தூய சக்தி அப்படின்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிருக்காரு. அப்ப தூய சக்தினா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா திமுகவோட கூட்டணியில இருந்து ஓட்டு வாங்கினாங்கல்ல இந்த கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், பிசிகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாருமே திமுகவோட ஓட்டு கணிசமா வாங்கி ஜெயிச்சவங்க, தீய சக்தியோட ஓட்டை வச்சிருக்கவங்க. நீங்க உங்களுக்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்ல, புரியுது. அப்ப நீங்க அவங்களை என்ன பண்ணலாம்னா கூட்டணிக்கு அவங்கள வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதோட நிறுத்திருக்கலாம்ல. எதுக்கு அவங்களை கூட்ட எல்லாத்துக்கும் அமைச்சரவையில கொடுக்குறீங்க, இடம் கொடுக்குறீங்க? அப்ப அந்த தீய சக்தியோட வாக்குகள்ல வந்தவங்களை உட்காந்துட்டு நீங்க தூய சக்தியோட சேர்க்கிறீங்க. அப்போ அவங்க உண்மையாலுமே நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க, நான் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தருவேன் வாங்கன்னு கூப்பிட்டீங்க. அப்ப அவங்க உங்களை நம்பி வரல, தேர்தலுக்கு முன்னாடி உங்களை நம்பி வந்திருந்தாங்க அப்படின்னா அப்ப நீங்க அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தா அது வேற விஷயம். இப்ப அவங்க உங்களை நம்பாம திமுக கூட நின்னு திமுக வேட்பாளர்கள் போய் திமுக இருக்கிற தொண்டர்கள் போய் கேட்டு ஓட்டு வாங்கி கொடுத்து அவங்க திமுக ஓட்டா பெரிய பெர்சன்டேஜ் இருக்கு அவங்களோட இதுல. அப்படி இருக்கிறப்ப அவங்கள கூட்டு நீங்க கூட்டணியில அமைச்சரவையில இடம் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அப்ப மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அப்புறம் ஏங்க நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்? அப்ப நீங்க என்னங்க மாற்றத்துக்கான அரசியல்? நீங்க நான் யார் கூடயுமே கூட்டணி இல்ல, நான் தனியா நிக்கிறேன் அப்படின்றதுனாலதானே மக்கள் உங்களை யோசிச்சாங்க. ஓகே இவங்க உண்மையாலுமே ஏதோ மாற்றத்துக்கு இருக்காரு, தனியா இருக்காரு அப்படின்ட்டு. இப்ப நீங்க இவங்க எல்லாரையும் கூட சேர்த்துக்கிறீங்கன்னா இவங்க எல்லாமே மக்களோட சாய்ஸா? மக்களுக்கு இவங்க எல்லாம் பிடிச்சவங்களா? தீய சக்தியோட கூட்டணியில இருந்த இவங்க எல்லாரையுமே தீய சக்தியை பிடிக்கலன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா அப்ப அவங்களோட கூட்டணியில இருந்தவங்களும் தானே. அப்ப விஜய் அவர்கள் அவரோட செயல்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு. இவங்க எல்லாருக்கும் அமைச்சரவையில அதுவும் வன்னியரசு அவர்களுக்கு சமூக நீதித்துறையை கொடுத்திருக்காரு பாருங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்றதே புரியல. சமூக நீதி அப்படின்னா அவருக்கு என்னன்னு தெரியுமா? அவரோட பார்வை எப்படி இருக்கு? இப்ப நேத்து ஒரு வீடியோ பார்த்தோம், ஒருத்தர் பேசிக்கிட்டே பக்கத்துல வர்றாரு, இப்படி கையில அங்க போ அப்படின்னு தள்ளி விடுறாரு. உண்மையில நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எப்படி ஒரு சக மனுஷன் அப்படி நீங்க ஒதுக்குவீங்க, அப்படி தள்ளி விடுவீங்க? அவர் எவ்வளவு ஒரு மாதிரி அப்படியே பேசுறதே நிறுத்திட்டாரு. அவருக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். அப்ப கேமரா முன்னாடி நீங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறீங்கன்னா கேமரா இல்லாதப்ப எப்படி சக மனுஷங்களை நடத்துவீங்க? அப்போ அதிகாரம், பதவி, ஆணவம் இது எல்லாமே இது எந்த ஜாதியை வச்சு வர்றது கிடையாது. இது உங்களோட ஆதிக்க மனப்பான்மையில வர்றது. அப்ப நீங்க எந்த ஜாதியில பிறந்தவங்கன்னு முக்கியம் இல்ல, எப்படி இந்த ஆதிக்க மனப்பான்மையான அந்த இதை நீங்க உள்வாங்குறீங்க அப்படின்றதுதான்
இதை தெளிவுபட காட்டுது. அப்ப நீங்க என்ன நீங்களே வந்து இங்க கூட இருக்கிறவங்களை எப்படி 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 பண்றீங்கன்னா நீங்க என்ன சமூக நீதித்துறை அமைச்சர்? திருச்சபைகள் சுவிசேஷர்களுக்கான கூட்டத்துல போய் நின்னுகிட்டு ஏன் இஸ்லாமியர்கள் தான் போராடுறாங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக, ஏன் கிறிஸ்தவர்கள் தான் போராட மாட்டேங்கிறீங்க, சும்மா சர்ச்சுக்கு வரீங்க, ப்ரே பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு சமூக நீதித்துறை அமைச்சர். அப்ப ஒரு தேசத்துக்கு எதிரா ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை வந்து போராட்டத்துக்கு தூண்டுறாரு. இது மதக்கலவரத்தை தூண்டுறது இல்லையா? சாதாரணமா யாராவது யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டுட்டா மதங்களுக்கு இடையே பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி குட்டாஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டணியில இருந்து நீங்க வந்துட்டு இன்னைக்கு தாவேக்கால போயிட்டு ஒரு சமூக நீதித்துறை அமைச்சர். நாங்க என்ன கேக்குறேன், வன்னியரசு அவர்களை நாளைக்கு ஒரு சைவ மடத்துல இருந்து கூப்பிட்டா அதுக்கு போவாரா? இல்ல ஒரு வைணவ சம்பிரதாயத்துல இருக்கிற ஒரு கோவில்ல ஒரு பிரேயர்னா அங்க போய் தேவாரம் திருவாசகம்னு சொல்லுவாரா? அப்படியே பைபிள்ல இருக்க வாசகத்தை அப்படியே வரிவிடாம சொல்றாரு. சொல்லி எத்தனாம் பக்கம், யாரோட வாசகம் இதெல்லாம் சொல்றாரு. கேட்டா நான் வந்து பட்டியலின இந்து பட்டியலின கோட்டால வந்திருக்கேன் அப்படின்னு தனி தொகுதியில நின்னுக்குவாங்க. அப்போ இவங்க எல்லாம் எப்படி வந்து அவங்க வாழ்க்கை முறையில ஃபாலோ பண்றது வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றாங்க. ஆனா இந்த மாதிரியான பதவிகளுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் சர்டிபிகேட்ல இந்து அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலின கோட்டாவை யூஸ் பண்ணிட்டு உண்மையாலுமே இந்துவா இருக்கிற எங்க இந்து பட்டியலின சகோதரர்களுக்கு துரோகம் இழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு உண்மையாலுமே மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல ஃபெமிலியாரிட்டி இருக்கு, உங்களோட கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் பேசினா பொது தொகுதியில போய் நில்லுங்க சார். ஆமாங்க நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பொது தொகுதியில நில்லுங்க. கிறிஸ்டியானிட்டியோ நீங்க முஸ்லீமை இஸ்லாமியத்தை ஃபாலோ பண்றீங்களோ அது உங்களோட சௌரியம், அதை நாங்க யாருமே கேட்கல. ஆனா ஏன் எங்களோட பட்டியலின இந்து பட்டியலின சகோதரர்களோட கோட்டால வந்து ஏன் அவங்க வயித்துல அடிக்கிறீங்க? அதான் நாங்க கேக்குறோம். அப்ப இங்க இருக்கிற இந்து பட்டியலின சகோதரர்கள் முடிச்சுக்கணும். எப்படி நமக்கான இடஒதுக்கீடு இவங்க எப்படி கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க, எப்படி நமக்கு மோசம் பண்றாங்க அப்படின்றத இங்க இருக்கிற பட்டியலின சகோதரர்கள் இவங்களை கேள்வி கேட்கணும். இவங்க ஃபாலோ பண்றது எல்லாமே கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றாங்க. ஆனா நீங்க ஏன் வந்து தனி தொகுதியில நிக்கிறீங்க? எப்படி நிக்க முடியும்? கோர்ட் அதுக்கு அனுமதிக்கல. இந்து பட்டியலின மக்களுக்கு மட்டும்தானே இடஒதுக்கீடுன்னு சொல்லுது. நீங்க மதம் மாறிட்டீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு கிடையாதுன்னு தானே நம்ம கோர்ட் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, திமுகலையும் சரி திமுக கூட்டணியில இருக்கவங்களும் சரி வீட்டுக்குள்ள ஃபாலோ பண்றது அவங்க வீட்டுல மனைவியோ இல்ல அம்மாவோ இல்ல யாராவது இறந்து போனா சவப்பெட்டியை வச்சு அடக்கம் பண்றாங்க. ஆனா அவங்களும் தனி தொகுதியில நிக்கிறாங்க. இது என்னங்க அநியாயமா இருக்கு? இது ஊரறிஞ்ச நியூஸா எல்லாத்துலயும் வருது. ஆனா இவங்களை யாரும் கேட்க மாட்டாங்களா? ஏன் இவங்களை வந்து இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல? ஏன் இவங்க தனி தொகுதியில நின்று செல்லாதுன்னு ஏன் கோர்ட் சொல்றது இல்ல? அப்ப இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், இவங்க எல்லாம் யாருக்கும் சமூக நீதினா என்னன்னு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. இவங்க எல்லாமே மண்ட முழுக்க ஆதிக்கம், பதவி வெறி, பதவி நாற்காலி, ஆதிக்கம், ஆணவம், அதிகாரம் இதை நோக்கிதான் உங்களுக்கு இருக்கே ஒழிஞ்சு நம்மள நம்பி நமக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு என்ன செய்யணும், அந்த மக்களை மேல கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மக்களோட பிரச்சனைகளை பேசணும், மக்கள் அதிகாரத்துக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கறதுலாம் இவங்களுக்கு ஒரு துளி கூட கிடையாது. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அவங்க தாவேகா கூட நின்னாலும் சரி யார் கூட நின்னாலும் சரி இந்த மாதிரி இருக்கிறவங்களை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு ஓட்டு கேட்டு வரும்பொழுது ஒரு ஓட்டு கூட இவங்களுக்கு நீங்க போடக்கூடாது. அதுதான் மக்கள் வந்து அரசியல் மயப்படணும். எப்ப மக்களை வந்து அரசியலை கவனிக்கிறாங்க, அரசியல் மயப்படுறாங்களோ அப்ப இந்த மாதிரியான கபடதாரிகள்லாம் அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க.